viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, நீங்க வந்து பிளாஸ்டிக் வயர் கூட போடுறதுல பிகினர்ஸா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ஏற்படுற சில ப்ராப்ளம்ஸ் பத்தியும் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய அமேசிங் DIY வேர்ல்ட் சேனல்ல 300க்கும் மேற்பட்ட கூடை போடுற வீடியோக்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடைய ஃப்ரீ ஆன்லைன் பிளாஸ்டிக் வயர் கூடை கோர்ஸ் வந்து மேலே வர லிங்க்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பேசிக்ல இருந்து எல்லாமே கத்துக்கலாம். அதனால அந்த பிளேலிஸ்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் வயர்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க வந்து கிராஸ் கட் கூட போடும்போது ரன்னிங் வயர் வந்து எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து கிளாஸ் 1ல நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு நாட் போடணும் அப்படின்னா 2 வயர் தேவை. நார்மலா ஒரு சாதா நட் போடுறோம் அப்படின்னா 2 வயர் யூஸ் பண்ணி தான் போடணும். அது வந்து கிராஸ் கட் கூடையில வந்து 2 வயருமே நமக்கு கட் பண்ணி வச்சிருப்போம். ரன்னிங் வயர்ல அப்படி இல்லை, ஒரு வயர் தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஒரு வயர் வந்து நமக்கு பண்டலோட அப்படியே ஜாயிண்டா இருக்கும். அந்த வயரை யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டு வருவோம். அந்த வயரை வந்து நம்ம கட் பண்ணவே தேவையில்லை, அது வந்து நமக்கு பண்டலோடவே சேர்ந்து இருக்கும். ஒரு வயர் மட்டும் நமக்கு கட்டாயி இருக்கும். அப்படி பண்டலோட சேர்ந்து இருக்கும்போது அது வந்து ஒரு 10-15 நாட் போட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து சுத்தி சுத்தி திருகு மாதிரி நமக்கு ஆயிடும். அந்த மாதிரி திருகு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால நாட் போட முடியாது. அந்த நாட் வந்து போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து ரன்னிங் வயர் கூட போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த டிப் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரன்னிங் வயர் கூடைகள் போட ஆரம்பிக்கும் போது ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3-4 அடி மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டா வந்து வச்சிடுங்க. ஒயர் வந்து வெளியே வராம இழுத்தாலும் வராத மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க வந்து கவர்ல வச்சிருந்தாலும் சரி, குச்சியில சுத்தி வச்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கல் அதிகம் வராது. அப்படி ஒரு வேலை செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன செய்யறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்டல்ல இருக்கிற ஒயரை வந்து சேர்த்து வச்சுட்டு பண்டல்ல இருந்து வெளியே வராம அதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து பண்டல்ல இருந்து உருகி வராது. அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு திருகி இருக்கு பாருங்க, அந்த ஒயரை வந்து எல்லா ஒயரையும் ஒன்று சேர்த்திக்கணும். இந்த மாதிரி திருகி திருகி இருக்கு பாருங்க, அதையெல்லாம் வந்து ஒன்னா நெருக்கமா சேர்த்திட்டு வந்துடணும். நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து இந்த ஒயரை வந்து விரலால இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே வரணும். தள்ளிக்கிட்டே வந்துட்டு பண்டல்ல வந்து பண்டல் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும். இந்த மாதிரி நெருக்கமா ஒரே இடத்துல மேக்சிமம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று சேர்த்திட்டு வந்த பின்னாடி 2 அடி அளவு வரையும் நீங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நெருக்கத்துல வந்து கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி கொண்டு வந்த பின்னாடி இந்த ஒயரை வந்து கொஞ்சமா மேல தூக்குங்க. கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேல ஹைட் இருந்தா போதும். இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பண்டல் என்ன ஆகும் அப்படின்னா சுத்தி சுத்தி அதே வந்து ரிலீஸ் பண்ணிடும். அந்த திருகு திருகா இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து தானாவே பிரிஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கல் விழுகாது. ஆனா வந்து ஒரு 10-15 நாட் போட்டீங்கன்னா திரும்பவும் சிக்கல் விழுகும். இதை வந்து வராம செய்ய முடியாது, அதிகமா வராம நம்ம பார்த்துக்கலாம். நீங்க வந்து ஒயரை வந்து ஒரு 2 அடி விட்டுட்டு 2-3 அடி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகம் சிக்கல் விழுகாது. ஒரு 10 நாட்ஸ் போட்டதுமே ஒரு 2-3 சுத்து இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஹைட்ல தூக்கி பிடிச்சிட்டு அந்த சிக்கல்களை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அதனால வந்து பேக்கெட்டோட இருக்கிற ஒயர், ரன்னிங் ஒயர் இருக்கு பாருங்க, அந்த ஒயர்ல ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டு ஒயரை வந்து வெளியே வராம ரப்பர் பேண்ட் வந்து டைட்டா போட்டு வச்சுக்கோங்க. ரப்பர் பேண்ட் இல்லைன்னா ஏதாவது நூல்ல கூட நீங்க கட்டி வச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதிகமா சிக்கல் விழுகாது. சிக்கலே வராம இருக்கவெல்லாம் செய்ய முடியாது. ரன்னிங் ஒயர் கூடைகள்ல கண்டிப்பா சிக்கல் வரும். சிவன்கண் கூடைகள்ல மட்டும்தான் வந்து சிக்கல் வராம இருக்கும். சிவன்கண் கூடையில வந்து ஒரு நாட் வந்து நேராகவும் ஒரு நாட் வந்து ரிவர்ஸ்லயும் வரனால சிக்கலே வராது. அதனாலதான் வந்து எனக்கு சிவன்கண் கூடை போடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரன்னிங் ஒயர்ல இந்த சிக்கல்னாலதான் நமக்கு டைம் கன்சியூமிங் கொஞ்சம் அதிகமா ஆகும். கிராஸ் கட் கூடையில அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாததுனால தான் நிறைய பேர் வந்து கிராஸ் கட் கூடைகள் போடுறதுக்கு விரும்புவாங்க.
அதனால நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியாக சிக்கல் வரும், நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் போட்டுற முடியும். இந்த மாதிரி கூட போடும்போது உங்களுக்கு வேற என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுக்கான சால்வ் பண்ணுற மெத்தடையும் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.